அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகின்றது. உயிரோடை தமிழில் இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சி. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தலாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தலாஞானி. வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்று மாவீரர் வாரத்தின் 2வது நாளில் இணைந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் தமிழர் தாயகம் எங்கும் உணர்வு பூர்வமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய செய்திகள் கேட்டிருக்கின்றோம். இன்றைய இலக்கின் சிந்தனையில் உங்களுடைய ஆசிரியர் தலையங்கம் என்னவாக என்று அமைந்திருக்கிறது? ஈழத்தமிழர் இறைமையை மாட்சிப்படுத்திய மாவீரர் பணி தொடர உறுதியெடுத்து மாவீரரை ஈழத்தமிழர் மாட்சிமைப்படுத்தும் தேசிய மாவீரர் நாள் வீர வணக்கத்துடன் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தொடங்குகின்றது. கனடாவில் பிரம்டன் நகரம் ஈழத்தமிழரின் தேசிய கொடியினை அங்கீகரித்து நகர முதல்வரே ஏற்றியமை, ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் ஈழத்தமிழரை ஸ்ரீலங்கா இனஅழிப்பு செய்ததென நீதியின் குரலாக ஸ்காட்லாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் குரல் எழுந்தமை, தன்னாட்சியுடன் கூடிய கூட்டாட்சியை ஈழத்தமிழர் அடைவதற்கு இந்திய மத்திய அரசை வலியுறுத்துமாறு தமிழக அரசை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரியுள்ளமை போன்ற ஈழத்தமிழர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் நிகழ்வுகளுடன் 2025ஆம் ஆண்டின் ஈழத்தமிழர் மாவீரர் வாரம் உலகெங்கும் உலக இனமாக உள்ள ஈழத்தமிழர்களாலும் இலங்கை தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழும் ஈழத்தமிழர்களாலும் உற்சாகமாக முன்னெடுக்கப்பட தொடங்கியுள்ளது. அதனைத்தான் நீங்கள் தொடக்கத்திலே கூறினீர்கள். நேற்றைய தினத்திலே 1வது நாளிலேயே தமிழர் தாயகம் எங்கும் பேரெழுச்சியை பேரலையை காணக்கூடியதாக இருந்தது என்று கூறினீர்கள். வரலாற்று இறமையை மீளுறுதி செய்வதற்கு சிக்கல்கள் வருகின்ற பொழுது உயிரை கொடுத்து போராடி அந்த உயிர் தியாகங்கள் மூலம் இறைமையை உறுதி செய்யலாம் என்பது இன்றைய இறைமையை குறித்த ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. இதனால்தான் ஈழத்தமிழர்களின் இறைமையை மாட்சிமைப்படுத்திய மாவீரர்களை ஈழத்தமிழர்கள் மாட்சிமைப்படுத்தும் மாவீரர் நாள் 27/12/2025 ஈழத்தமிழர் தாயகத்தின் உலகெங்கும் ஈழத்தமிழர் தாயகத்தின் தேசிய நாளாக எழுச்சியுடன் கொண்டாடி ஈழத்தமிழர் தாயகத்தின் இருப்பை ஸ்ரீலங்காவின் இனஅழிப்பு, உட்கட்டுமான சிதைப்பு, அழிவு என்பனவற்றை கடந்து உலகுக்கு தெளிவுபடுத்தி வருகிறார்கள். கொண்டாட்டம் என்பது நன்றி தெரிவிக்கும் நாளாகவே வரலாற்றில் பரிணமித்தது என்பதை மீள நினைவுபடுத்தி அனைத்து ஈழத்தமிழர்களும் நன்றியுடன் தேசிய ஒருமைப்பாடு கொண்டு தேசமாக எழுந்து மாவீர தீபமேற்றும் மாவீரர் ஸ்ரீலாங்களுக்கும் தாயகத்துக்கு வெளியே இலங்கையிலும் தமிழகத்திலும் உலகெங்கும் மாவீரர் துயிலக மாதிரிகள் அமைக்கப்பட்ட அனைத்து மண்டபங்களுக்கும் திரண்டெழுந்து சென்று மாவீர தீபமேற்றி ஒவ்வொருவரும் தாயக வரலாற்று கடமையை செய்தாக வேண்டும் என்பதை இலக்கு நினைவுகூர விரும்புகின்றது. தமிழக்கிய மரபில் புறத்திணை 34வது பாடலில் புலவர் ஆலந்தூர் கிளார் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிபலவனை பல்லாண்டு வாழ்கவென பாடுகையில் நிலம்புடை பெயர்வது ஆயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என பாடிய வரிகளில் செய்தி என்பது வரலாறு என்ற பொருளில் பாடியுள்ளார். உலகமே கீழ் மேலாக பெயர்ந்து அழியுமாறாயினும் ஒருவனுடைய வரலாற்றை அழித்தவருக்கு உய்வில்லை என்பது இதன் பொருள். மாவீரர் நாள் ஈழத்தமிழர் வரலாற்று நாள். மாவீரர்கள் வரலாறு என்பதே ஈழத்தமிழர் தாயகத்தின் வரலாறு. மாவீரர்களது வரலாற்றை உலகுக்கு வெளிப்படுத்த மறக்கும் ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் ஆலந்தூர் கிளாருடைய இந்த பாடல் எச்சரிக்கை செய்கின்றது. ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் நடத்தும் ஒவ்வொரு ஈழத்தமிழரும் மாவீரர் வாரத்திலாவது மாவீரர்களின் வரலாற்றை வெளிப்படுத்தி செய்தி கொல்லாத தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தும் வரலாற்று கடமையை செய்ய வேண்டும் என்பதை இலக்கு நினைவுறுத்த விரும்புகின்றது. ஈழத்தமிழர் தாயகத்துக்கும் தேசிய நாளுடன் ஈழத்தமிழர்களை 400 ஆண்டுகால அடிமைத்தனத்தில் இருந்து விழித்தெழ வைத்து தேச மக்களாக தாயகத்தை பேணும் தேசிய விடுதலை போராட்டத்தை உறுதியுடன் விடுதலை அடையும் வரை தங்கள் வாழ்வாகவே வாழ வைக்கும் மரபணுவாக மாற்றிய 31 ஆண்டுகால ஈழத்தமிழர் தாயக நடைமுறை அரசு தலைவராகவும் தேசிய தலைவராகவும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்
ஈழமண்ணில் தோற்றிய நாளும் 26/11/1984 அமைகிறது. புதுவை ரத்தினதுரை அவர்கள் தேசிய தலைவரின் 50வது அகவையில் வாழ்த்துரைத்து உலகம் உள்ளவரை உனக்கு வயது என்று கவித்தலைப்பை எழுதியதை நனவாக்கி ஈழத்தமிழர் தாயகத்திலும் உலகெங்கும் நவம்பர் 26 ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் மூச்சாக பேச்சாக செயற்பட வைக்கும் பேராற்றலாக தங்களுடன் வாழும் தங்கள் தேசிய தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுதல் ஈழத்தமிழர் மரபாக உள்ளது. இந்த தேசிய தலைமை பேணும் முறைமையும் மாவீரரை மாட்சிப்படுத்தும் முறைமையும் தலைவரதும் மாவீரர்களதும் நோக்கை அடைவதற்கான மக்கள் போராட்டங்களை ஜனநாயக வழிகளில் தமிழர் ஒருங்கிணைப்பின் வழி அமைக்கின்ற பொழுதே அர்த்தமுள்ள முறைமைகளாக அமையும் என்பதை இங்கு வலியுறுத்தி கூறப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்று உலக வல்லாண்மையான அமெரிக்கா நாடுகளுடன் கூட்டாண்மை பங்காண்மை வழியாக தனது மேலாண்மையை நிலைநிறுத்தும் தீர்வுகளையே போராடும் மக்கள் மேல் மக்களின் பங்களிப்பு இன்றியே போராட்டங்களை முடிப்பதற்கான முடிவாக மாற்றி வருவது காசா முதல் உக்ரைன் வரை உலகம் தெளிவாக காண்கின்றது. மேலும் இன அழிப்பு செய்தும் நாட்டின் உட்கட்டுமானங்களை திட்டமிட்ட முறையில் அழித்தும் மக்களின் நாளாந்த வாழ்வில் இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களின் விடுதலை போராட்டங்களை அனைத்துலக சட்டங்களுக்கு மதிப்பளியாத ஒடுக்கும் முறைகள் இன்று உலக வழக்காகிவிட்டதை காசாவிலும் உக்ரைனிலும் தெளிவாக உலகம் காண்கின்றது. இத்தகைய ஆபத்தான சமகால உலக அரசியல் ஒழுங்குமுறையில் ஈழத்தமிழர்கள் தங்கள் தேசிய தலைவரின் வழிகாட்டலான மக்கள் பலத்தை நம்புதல் வழியாகவே ஈழத்தமிழர் நிலைமையை பாதுகாக்க முடியும். ஈழத்தமிழ் மக்களின் அறியாமையையும் வறுமையை நீக்கும் செயல் திட்டங்களை பெருக்கியே மக்களின் இறமையை மக்களின் பாதுகாப்பான அமைதி வாழ்வை வளர்ச்சிகளை உறுதிப்படுத்த வேண்டும். இதற்கான மதியும் நிதியும் வழங்க செயலாற்றல் மையங்களை உலக தமிழினமாக உள்ள ஈழத்தமிழர்களே தாம் வாழும் உலக நாடுகளில் உருவாக்க வேண்டும். பின்னர் சிவில் சமூக அமைப்புகளை ஒவ்வொரு நிலையிலும் உருவாக்கி பலப்படுத்தி இதனை செய்யலாம் என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. ஆனால் இதற்கான அனைத்து தடைகளையும் ஈழத்தமிழர் இறைமை நீக்கத்தையும் தேசிய நீக்கத்தையும் தனது அரசியல் கொள்கையாகவும் கோட்பாடாகவும் கொண்டுள்ள இன்றைய சிங்கள பௌத்த ஆதரவு அரசான தேசிய மக்கள் சக்தி அரசு ஈழத்தமிழர் தாயகத்திலும் அனைத்துலகையும் ஏற்படுத்தி ஈழத்தமிழரின் தேச நிர்மாண செயற்பாடுகளை தடுக்கும் என்பது அனைத்து ஈழத்தமிழர்களுக்கும் நன்கு தெரியும். இதற்கு உலக தமிழினமாக உள்ள ஈழத்தமிழினம் தாங்கள் வாழும் நாடுகளில் உள்ள பல்லின மக்களினதும் ஆதரவை தமிழர்களுக்கான பாதுகாப்பு கவசமாக கட்டியெழுப்புவதன் வழியாக அனைத்துலக சட்ட பாதுகாப்பை ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறே உலக வர்த்தகத்துடன் தமிழர் தாயகத்தை இணைப்பதன் மூலமே வறுமை ஒழிப்பையும் உலக பல்கலைக்கழக தொழில்நுட்ப வளர்ச்சிகளுடன் ஈழத்தமிழர் தாயக கல்வியை இணைப்பதன் வழியாகவே அறியாமை நீக்கத்தையும் செய்ய வேண்டும். இவற்றை தாயகத்தில் ஸ்ரீலங்காவின் ஆட்சிக்குள் இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு தன்னாட்சி உரிமையுடன் கூடிய கூட்டாட்சியினை தோற்றுவிப்பதன் வழியாகத்தான் தாயகத்தில் நடப்படுத்த முடியும் என்பதை முடியும். இதனாலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழக அரசு இந்திய மத்திய அரசை இத்தகைய தீர்வுக்கு ஸ்ரீலங்காவை நெறிப்படுத்துமாறு திருமாவளவன் மூலம் திராவிட முன்னேற்ற கழக மாநில அரசை கோரியுள்ளார். இந்த ராஜதந்திர நகர்வின் வழியாகத்தான் சுவிஸ் அரசாங்கத்தின் பங்காண்மையுடன் ஜெர்மன், நோர்வே, பிரித்தானிய போன்ற மேற்குலக நாடுகளின் கூட்டாண்மையுடன் சுவிஸில் காணப்படும் கூட்டாட்சி முறையில் அதைவிட பலவீனமான அரசியல் அதிகார பகிர்வை கொண்ட நிர்வாக விரிவாக்கத்தினை புதிய அரசியலமைப்பில் கொண்டு வர ஸ்ரீலங்கா முயற்சிப்பதை தடுக்க இயலும் என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. இதுதான் இந்த வாரத்து ஆசிரியர் தலையங்கமாக அமைகிறது. நன்றி மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தினுடைய விளக்கத்தை இவருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக நன்றி. அரசர்களே, உங்கள் ஆரம்பத்தில் நான் கூறியது போல் மாவீரர் வாரத்தின் முதலாவது நாள் நேற்று, இன்று 2ஆம் நாள். மக்கள் தமிழர் தாயகத்தில் நீங்கள் எந்த காலகட்டத்தை எடுத்தாலும் தங்கள் பணியை திறன்பட செயல்படுத்துபவர்கள் எங்களுடைய மக்கள். எவ்வளவு தடை வந்தாலும் அதற்கேற்றவாறு அதை தங்களுடைய பணியை செய்து வந்தார்கள். இப்பொழுதும் அதே நிலையில் இருக்கின்றது. தமிழர்கள் மாவீரர் நாள் தொடர்பாக இந்த விடயங்களை கூறும் பொழுது தமிழர்கள் நகர்ந்து செல்ல முடியாமல் இருப்பதற்கு அமைப்புகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு சரியான திட்டமும் வழிகாட்டலும் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு மக்கள், தெளிவாக இருக்கின்ற மக்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், இப்ப புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள், அடுத்தது தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள்,
மக்கள். இவை மூன்றும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டிய, ஆனால் மூன்று தனித்தனி வழியில் இருக்கிறார். இவன் சரி, அவர்கள் தனித்தனி வழியில் இருந்தாலும் மக்களுடன் ஆவது இந்த அமைப்புகளுக்கோ அல்லது இந்த புலம்பெயர் அமைப்புகளுக்கோ அல்லது அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு நெருக்கமான தொடர்பு இல்லை என்பதை கடந்த கால அரசியல் வரலாற்று நகர்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் தங்கள் இப்ப மாவீரர் பாரமாக இருக்கலாம், மாவீரர் நாளாக இருக்கலாம், அந்த மக்கள் தங்கள் போராளிகளை, அதில் அந்த போரில் பலியாகிய மக்களை, நாட்டுப்பற்றாளர்களை எல்லாம் நினைவு கூறும் நேரத்தில் அவர்கள் ஒரு எழுச்சியாகத்தான் இருக்கிறார்கள். அதை யாராலும் மலங்கடித்து விட முடியாமல் தான் இருக்கின்றது. ஆனால் அரசியல் என்று வரும்போது இங்கு, அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களின் சிந்தனை ஓட்டத்துக்கும் அங்குள்ளவர்களின் சிந்தனை ஓட்டத்துக்கும் பாரிய வேறுபாடு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கிறது. என்னென்றால் கள யதார்த்தம் என்பது வேறு, இங்கிருக்கிற யதார்த்தம் என்பது வேறு. நாங்கள் இங்கத்தையான, அதாவது புலம்பெயர் தேசத்தின் எங்கள் வாழ்க்கை முறையுடன் அதை ஒப்பிட முடியாது. ஒரு கோயிலில் அந்த மக்களுக்கு தேவையானது என்னவென்று என்று சொன்னால், அந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முதலில், அவர்கள் தங்கள் தாயகத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறை, அதற்கு அடுத்ததாக அவர்களின் சுதந்திரம், அந்த விடுதலை அல்லது தனிநாடு. முதலில் நீங்கள் அத்திவாரத்தை போட வேண்டும், உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் நிலங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்துல பாராளுமன்றம் இருக்கின்றது. பாலஸ்தீனத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பார்வையாளராக உறுப்புரிமை இருக்கின்றது. அவர்கள் இல்ல தனிநாடுதான் வேண்டும் என்று இதை எல்லாத்தையும் உதறி எறிஞ்சு விட்டு போகவில்லை, பெற்று வச்சிருக்கிறார்கள். சில பேர் சொல்வார்கள் அதில் பாராளுமன்றம் சில சமயங்கள் கூடுவது கூட இல்லை, இருந்தாலும் இருக்கிறது. ஏன்? அதை விட்டால் அவன் அதையும் எடுத்துக்கொண்டு போவான். அதான் இந்த பிரச்சனை. அப்ப அது அந்த மக்களுக்கு தெரிகிறது. அப்ப அவர்களின் மன ஓட்டம் வேறு, இது இவர்கள்ட்ட மன ஓட்டம் வேறாக இருக்கிறது. மக்களுடன் இணைந்து அதைத்தான் இப்ப ஏவிபி எவ்வளவு தூரத்துக்கு இந்த இலங்கையின் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், மக்கள்கிட்ட தான் போனார்கள். கிராமத்திலிருந்து தான் அவர்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். லண்டன்ல இருந்து அவர்கள் வேலையை ஆரம்பிக்கல. ஏண்டா இப்ப ஜேவிபி லண்டன்ல இருந்து, நோர்வேயில இருந்து, கனடாவில இருந்து, அமெரிக்கால இருந்து வேலையை ஆரம்பிக்கல. ஜேவிபி ஆரம்பிச்சது கிராமம், அம்பாந்தோட்டையோ குருநாகலோ அல்லது மாத்தரையோ கண்டியோ காலியோ, பின் அதிலும் பாத்தீங்கன்னா இருக்கின்ற குக்கிராமங்கள் தான் ஆரம்பிச்சு. ஏன்னா அதுதான் மக்கள். நீங்கள் அவங்களுக்கு தான் அரசியல் செய்தீங்க. நாங்கள் யூகேக்கோ அல்லது கனடாக்கோ அரசியல் செய்ய தேவையில்லை என்றால் அது அங்க அரசியல் கட்சியில் இருக்கின்றைய அவங்க தங்கள் அரசியலை பார்த்துக்கொள்வாங்க. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த இடைவெளி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த திங்கட்கிழமை யூஎன்ல ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. யூஎன் ரெசல்யூஷன் 2803 என்று சொல்லி இந்த பலஸ்தீனர், அதாவது அந்த அதாவது சட்டவிரோத குடியேற்றத்தை, ஒரு சட்டவிரோத குடியேற்றத்தை சட்டவிரோதமாக்குறது. என்னென்று அவங்களோட லாங்குவேஜ் அப்படித்தான் போடுவாங்க. இந்த ரெசல்யூஷன் இதுல எடுத்தா சிம்பிளா விளங்குற மாதிரி போட மாட்டாங்க, என்றால் அதுக்குள்ள ஒரு பிடி இருக்கும். அப்ப சட்டவிரோத குடியேற்றத்தை சட்டவிரோதமாக்குறது என்றால் அத வாசி விளங்குறதுக்கு இடையில அரைவாசி நாடு போடும். இப்ப அத ரஷ்யா செக்யூரிட்டி கவுன்சில் அதை கொண்டு வந்தோடனே ரஷ்யாவும் சீனா 15 நாடுகள்ல 13 நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 13 ரஷ்யாவும் சீனாவும் வெளியேறிட்டு எதிர்க்கையில வெளியேறிட்டார். அவங்க சொன்னது சிம்பிள் சொல்யூஷன். நாங்கள் கேட்கிறது 2 ஸ்டேட் சொல்யூஷன். 2 தேசத்தை அங்கீகரி என்றால், நீ சட்டவிரோத குடியேற்றத்தை சட்டவிரோதமாக்குறது என்றால்
எங்க வார அதை அவன் நேர கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் சொன்னது வேற, நீங்கள் கொண்டு வந்தது வேற. அரபு நாடுகள் எல்லாம் அங்கே அதை பாராட்டி இருக்கிறது. ஓகே, உங்கள அல்ல கையெல்லாம் இருக்கிறவங்க பாராட்டலாம், அது வேற விஷயம். அவங்க 2 பேரும் சொன்னது அதுதான். இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப மேற்குலக நாடுகளோ அல்லது பிராந்திய வல்லரசுகளோ இவ்வாறுதான் ஏமாற்றுவார்கள். ஆனால் அதை கடந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் மக்களிடம்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது. இதை நாங்கள் பல தடவைகள் இதை கூறிவிட்டோம். நெடுக மீண்டும் மீண்டும் இதை கூற தேவையில்லை. உங்கள் தமிழ், அதாவது ஈழத்தமிழர்களின் அதிகாரம் யாரிடம் இருக்கின்றது என்ற கேள்வி பல தடவைகள் நாங்கள் கேட்டுவிட்டோம். பிரித்தானியாவிடம் இருக்கிறதா, அமெரிக்காவிடம் இருக்கிறதா, இலங்கையிடம் இருக்கிறதா, இந்தியாவிடம் இருக்கிறதா, தமிழ்நாட்டிடம் இருக்கிறதா, ஸ்டாலின் இருக்கிறதா, விஜய்கிட்ட இருக்கிறதா, சீமாட்ட இருக்கிறதா? இல்ல, அந்த மக்கள் தான் இருக்கிறது. அவங்கெல்லாம் அந்த தீர்மானம், அவையிட்டு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அவைகள் அந்த அதிகாரத்தை பெறும்போதுதான் அது மேலதிகமாக வளரக்கூடியதாக இருக்கும். இப்ப மாவீரர்கள கனவு, மாவீரர் இது நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். மாவீரர்கள் இப்ப திருமாவளவன் வந்து வழங்கிவிட்டு சென்றார். போன அதுல எழுதியிருக்கிறாங்க, போன வருஷம் இந்திய தூதுவர் கொடியை ஷர்ட்ல கொடியை குத்தி கொண்டு நின்றார். நிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னை வணங்க வேண்டும், என்னை கும்பிட வேண்டும், எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று அவர்கள் மரணிக்கவில்லை. நீங்கள் என்னை கும்பிடுவதை விட, எனக்கு மரியாதை செய்வதை விட என் இனத்துக்கு ஏதாவது செய்துவிட்டு போங்க. அதுதான் அவர்களுடைய வீணவாக இருக்கும் என்னை பொறுத்த வரையில். அதுதான் இப்ப இதில் வந்து தன்னை உயர்த்தி பிடிக்க வேண்டும், நான் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று அங்கு ஒருவரும் சாகவில்லை. ஒரு தலைவனாக இருக்கிறதை விட ஒரு தொண்டனாக இருக்கிறதில் இருக்கிற சந்தோஷம் நீங்கள் அதை இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும். அதுதான் மிகவும் மகிழ்ச்சியானது ஒன்று. அதுதான் நான் யோசிப்பது. தலைவராக இருப்பதை விட ஒரு தொண்டனாக இருப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கு. இப்ப அதை அந்த 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 மாவீரர்கள் விழும்போது தங்களை கடவுளாகவோ தங்களை மிகப்பெரிய உயர்ந்த மனிதர்களாகவோ நீங்கள் போற்ற வேண்டும்னு கேட்கவில்லை. நீங்க போற்றுங்கள், அது உங்கள் பண்பு. ஆனால் எப்போது நீங்கள் போற்றலாம், நீங்கள் ஏதாவது அந்த மக்கள் அவர்கள் யாருக்காக போராடினார்கள்? இந்தியாவின் பாதுகாப்புக்காக போராடினார்களோ? அமெரிக்காவில் இருக்கிற அரசு தலைவர்களின் மகிழ்ச்சிக்காக போராடினார்களோ? அல்லது பிரித்தானியாவில் இருக்கின்ற அரசு தலைவர்களின் மகிழ்ச்சிக்காக சுவிஸ் அரசை மகிழ்ச்சி படுத்தணும் என்று போராடினார்கள்? இல்லை, அவர்கள் போராடினது தண்ட மக்களுக்காக. அவங்களுக்கு வேற இந்தியாவின் பாதுகாப்புன்னு சொன்னால் இந்திய அரசுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி இருக்க மாட்டேன். அதுதான் அந்த பிரச்சனை. முதலில் சரி, இந்த விளக்கங்களைத்தான் நான் கூறுகிறேன். இந்த விளக்கத்தில் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அமைப்புகளுக்கும் இடையில் நீண்ட இடைவெளி இருக்கு. உண்மைதான், அந்த இடைவெளி இருக்கின்ற அதை நீங்கள் கூறுவது போல் அடிக்கடி நாங்கள் பேசிக்கொண்டு வருவோம். அதை உணர்ந்ததன் வெளிப்பாடுதான் இந்த கேள்வி. நன்றி அரசர்களே. மாஸ்டர், உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கனடா பிராம்ப்டனில் நகர முதல்வர் தேசிய கொடியை ஏற்றி அங்கீகரித்த விடயத்தை நீங்கள் முதன்மைப்படுத்தி அங்கே ஆசிரியர் தலையங்கத்தில் பதிவிட்டிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்காட்லாந்தில் கூட நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய விவகாரம் தொடர்பாக அங்கே விளையாடியது தொடர்பாகவும் நீங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த மாவீரர் வாரத்தில், இந்த நாட்களில் இது எவ்வளவு முக்கியம்? இது ஏதாவது ஒரு சமிக்கையை காட்டுகிறதா? தமிழர்கள் ஒரு சரியான பாதையை கண்டுபிடிப்பதற்கான ஆரம்ப கட்ட நிலைமைகளை இங்கே வெளிப்படுத்துகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்பொழுது கூறிய இந்த அமைப்புகள், கட்சிகள் இடையிலும் மக்களிடையிலும் இருக்கின்ற இந்த இடைவெளியை நிரப்புவது என்பது சமூக அமைப்புகளால் தான் முடியும். சாதாரண தமிழ் மக்களால் தான் முடியும். அனைத்துலக இனமாக புலம்பெயர்ந்திருக்கின்ற, குடியுரிமை பெற்ற நிலையிலே என்றிருக்கின்ற உலக குடிகளாக இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களால் தான் முடியும். இப்ப இந்த இடைவெளி நீக்கப்படுவதாக இருந்தால் சாதாரண மக்கள் தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை அது உலகினுடைய தேசிய விடுதலை போராட்டங்கள் ஒன்று என்பதை ஏற்றே ஆக வேண்டும். அப்படி ஏற்கின்ற பொழுதுதான் அதனுடைய கோரிக்கையாகிய இந்த மண் எங்களின் சொந்த மண், இதில் நாங்கள் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியை எங்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில்
அமைத்துக் கொள்வதற்கு உலக நாடுகளும் அமைப்புகளும் உதவ வேண்டும் என்பது நடைமுறைக்கு வரும். இதனைத்தான் பிரம்டன் நகர மக்கள் சார்பாக பிரண்டனுடைய நகர தலைவர் அந்த தேசிய கொடியை அங்கீகரித்து தான் ஏற்றியதும் அல்லாமல் ஒரு பிரகடனத்தையும் கூட வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இதன் வழியாக இந்த ஈழத்தமிழர்களுடைய தேசிய கொடி அந்த மக்களினுடைய இறைமைக்கும் பாதுகாப்பான அமைதி வாழ்வுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அவர்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அவர்களுடைய கோரிக்கையினுடைய உலக அடையாளமாக இருக்கின்றது. இது இப்பொழுது ஒரு நகரத்திலே ஏற்கப்பட்டிருக்கின்றது. இப்படி முன்னர் ஆரம்பத்திலே 1972 ஆண்டு மே மாதம் 22 தமிழர்கள் அரசற்ற தேசிய இனமாக மாற்றப்பட்ட நேரத்திலும் கூட அமெரிக்காவிலே மெசச்சூட்ஸ் மாநிலத்திலே இதே மாதிரியாக அந்த நேரத்திலே ஈழத்தமிழர்களுடைய கொடியை ஏற்றி அவர்களும் அந்த நேரத்தில் ஒரு பிரகடனத்தை செய்தார்கள். இது மக்கள் சார்பாக வெளிப்படுத்தப்படுற பிரகடனம். ஆனால் இதை அந்தந்த நாடுகள் சார்ந்ததாக மாற்றுகிற பொறுப்பு தான் உலகிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய செயற்பாட்டாளர்களுக்கு இருக்கின்றது. இதை அந்த நாடுகளினுடைய கொள்கையாக கோட்பாடாக மாற்றுவதில் தான் ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பான அமைதியான வாழும் இருக்கின்றது. இதற்கு முதலிலே இந்த தேசிய கொடி நாட்டை பிரிக்கின்ற ஒரு அடையாளம் அல்ல. உண்மையிலே தங்களுடைய சொந்த மண்ணில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று உரிமை கொண்டாடுகின்ற யாராலுமே பிரிக்கப்பட முடியாத தன்னாட்சியை கொண்டுள்ள ஈழ மக்களுடைய அந்த கோட்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இதனால்தான் இன்று ஏற்கனவே அரசு அதை கூறியிருந்தார். அதாவது தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருக்கின்றது. சர்வைவல் மெக்கானிசம் சொல்லி ஆங்கிலத்திலே கூறுவார்கள். அதாவது வாழ்வதற்கான பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு தன்மை. அதே நேரத்திலே தமிழர்களுடைய தாயகத்தையும் தேசியத்தையும் தன்னாட்சியையும் பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமை இருக்கின்றது. இரண்டும் இருவேறு தளங்களில் இருக்கின்ற செயற்பட வேண்டிய பிரச்சனைகள். இது ரெண்டையுமே ஒன்றோடு ஒன்று நாங்கள் கலப்போமாக இருந்தால் ரெண்டுமே செயற்பட முடியாத நிலை வரும். இதனால்தான் தாயகத்திலே தேசிய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட உலகமெங்கும் அந்த தேசிய விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக கட்டமைக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுடைய அந்த அமைப்புகள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று பெயர் பெற்றது. ஏனென்றால் அந்த அமைப்புகளுக்கு மக்கள் சார்பான முடிவு எடுக்கின்ற இறைமைத்தன்மை இல்லை. அங்கு நடைபெறுகின்ற மக்களுக்கான ஆதரவை மக்களுடைய இறைமைக்கான ஆதரவை வழங்குகின்ற பணிதான் இருக்கின்றது. அந்த ஆதரவை வழங்குகின்ற பணி எவ்விதமாக செய்யப்பட முடியும் என்று சொன்னால் தமிழர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் தான் செய்ய முடியும். ஆனால் வள்ளுவர் கூறியது போல பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு என்று வள்ளுவர் கூறியதை மறந்து எங்களுக்குள்ளே பல்குழுக்கள் உருவாகின்ற வரலாற்றை நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்து விட்டோம். இதை யார் உருவாக்கி இருந்தாலும் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றியாக வேண்டிய வரலாற்று தன்மை இருக்கின்றது. யார் உருவாக்கினார்கள் என்பதில்லை பிரச்சினை. யார் உருவாக்கினார்களோ அவர்கள் அதை பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றதான் கூறுகின்றோம். அதனை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டிய, ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இது ரெண்டும் மிக முக்கியம். உண்மையை உண்மையாக பேச வேண்டும், தேவையை தேவையாக உணர்த்த வேண்டும். யாரையுமே குறை கூறி அவர்களை செயற்படாது தடுப்பதை விடுத்து அவர்களுடைய செயல்பாட்டில் இருக்கின்ற குறைகளை எடுத்து விளக்கி அதை நிறைவு செய்ய முற்பட வேண்டும். ஒரு தமிழனை வெளியே
நாங்கள் விளத்துகின்ற பொழுதும் ஈழத்தமிழர்களுடைய மனித வலுவை நாங்கள் இழக்கின்றோம். ஈழத்தமிழர்கள் மிகச்சிறிய ஒரு சிறுதேச இனமாக இருப்பதால் ஒவ்வொரு மனிதனுடைய மனித வலுவும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே தாயகத்திலே இந்த ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாத அரசாங்கம் என்பது பிரித்தானிய காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக விட்டு சென்ற ஈழத்தமிழர்களின் இறைமை பிரச்சனையை தனது இறைமையாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதன் மூலமாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால தான் இது உலக பிரச்சனை என்று சொல்கின்றோம். அப்ப இப்படியான ஒரு சூழலில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அரசு தலைவர் அன்ருகுமார திசுநாயக்கவுடன் பேச போனார்கள். ஆனால் மூத்தவரும் தமிழரசு கட்சியின் தலைவருமாக இருக்கிற சிவஞானம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் பிரிக்கப்பட முடியாத இலங்கையுள் கூட்டாட்சி ஊடாக வாழ்வதற்கே விரும்புகிறோம். இதை நீங்கள் சொல்லத்தான் வேண்டுமா? ஸ்ரீலங்கா அரசாங்க சொல்ல வேண்டிய அந்த சொல்லை, அதாவது நாங்கள் உங்களை பிரிய விட மாட்டோம் என்ற சொல்லு ஆக்கிரமிப்பு சொல்லு, அதை நீங்கள் உங்களுடையதாக ஏற்று நீங்கள் தொடங்கிகளே அப்படித்தான் துவங்குறீர்கள். இலங்கையை பிரிக்கப்பட முடியாத நாடாக நாங்கள் ஏற்று, நீங்கள் 6வது சட்டத்துக்கு பயப்படுகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும், நீங்கள் பயங்கரவாத சட்டத்துக்கும் பயப்படுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு நீங்கள் மௌனத்தை கடைப்பிடித்து அதை கடந்து செல்ல வேண்டுமே தவிர, அந்த சட்டங்களுக்கு நாங்கள் அடிமையாகிறோம் என்று நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த சட்டங்களாலேயே மக்களை நசுக்குகின்ற தன்மை வளர்ந்து வரும். இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அந்த முதலாவது பேச்சோடையே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்று சொன்னால், ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு இறைமை உண்டு, பிரிக்கப்பட முடியாத தன்னாட்சி உரிமை உண்டு, அதன் வழியாக நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைக்கப் போகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இவர்களை எப்படி நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற முறைமைக்கு ஓரளவுக்கெങ്കിലും இழைத்துக் கொள்ளலாம் என்கிற சிந்தனைகள் போவார்கள். நீங்களே எடுத்தடுப்பிலேயே நீங்கள் சரணாகது. இப்படித்தான் அனைத்து நாடுகளுடனோ அனைத்து அமைப்புகளினோ நீங்கள் பேச போகின்ற எல்லாரும் நீங்கள் முதல்ல என்ன செய்கின்றீர்கள் என்றால், நீங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, அது என்று அரசு மிக தெளிவாக சொன்னார். நீங்கள் அமெரிக்கா மொழிக்கிறதுக்கோ இந்தியா மொழிக்கிறதுக்கோ அல்லது பிரித்தானியா மொழிக்கிறதுக்கோ நீங்கள் செயற்பட்டு அதன் வழியாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் தங்கள் நோக்கங்களை தான் நோக்கி செல்வார்கள். இப்பொழுது இந்தியாவுடைய நிலைக்கு வருகின்ற பொழுது, இன்று சுவிஸ் மாதிரியான, ஆனால் அங்கு இருக்கின்ற அந்த அதிகார பரவாக்களில் ஒரு வீதம் கூட இல்லாமல், அந்த அதிகார பரவாக்களுடைய வலுவில் ஒரு வீதம் கூட இல்லாத ஒரு அதிகார பரவலாக்களை, இந்த மாகாண சபைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தையும் நிதியையும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கருவியாக மாற்றி, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட அந்த மாகாண சபை என்ற நிலையையோ அல்லது SWR பண்டாரநாயக்க தோற்றுவித்த மாவட்ட சபைகளுக்கான அந்த தன்மைகளோ கூட இல்லாமல், ஒரு இங்கிருக்கின்ற ஒரு கிராம சபை மாதிரி, அல்லது இங்கிருக்கின்ற இவர்கள் என்ன சர்ச் கவுன்சில்னு சொல்லுவார், அந்தந்த சில இடங்கள்ல அந்தந்த ஆலயங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஆலயம் சார்ந்த ஒரு ஆட்சி முறையை அனுமதிப்பார்கள். அந்த ஆலயத்தினுடைய மக்கள் கூடுதலாக இருக்கின்றவர்கள். அவ்விதமாக ஒரு பௌத்த மதம் சார்ந்த ஒரு சபைகளை மாகாண சபை என்று சொல்லி பிரகடனப்படுத்தி போகின்றார்கள், பிரகடனப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். அதன் அடையாளமாகத்தான் திருவண்ணாமலையிலே முழுக்க தமிழர்களுடைய பாடபெற்ற தளத்திலே பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் வருகின்ற பொழுது சிங்கள மண்ணில் எத்தனை சிங்களவர்கள் இருந்தார்கள் என்பதை நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் விளங்கும். அத்தகைய ஒரு மண்ணிலே அங்கு அந்த மண்ணையே சிங்களமயப்படுத்துகிற நோக்கத்துடன் செயல்படுத்துகின்றார்கள். இத்தகைய நேரத்தில் சுமந்திரன் கூறினார், இப்பொழுது இருக்கின்ற அரச முறைமையை எதிர்த்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய என்ற கருத்தை கடந்த வாரத்தில் கூறியிருந்தார். அது கொழும்பு அரசியல் சார்ந்து கூறியிருந்தார். அதே மாதிரியாக இன்று திருவோணமலையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு திருவோணமலையினுடைய உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்
தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதன் வழியாக அந்த இடத்திலே மக்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவாரா, இதை செய்வாரா? அப்படி செய்வாராக இருந்தால் நீங்கள் கொழும்பு சார்பாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கூறிய தன்மை, அது அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்கா கூறினார், இந்த சிறையிலே இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுவிப்பது சம்பந்தமாக சுமந்திரன் கோரிக்கை எழுப்பின பொழுது அவர் கூறினார், 2 காரணங்களால் விடுவிக்க முடியாது. ஒன்று அவர்கள் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள், அடுத்தது பொதுமக்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்தினவர்கள். இந்த 2 காரணங்களாலும் அதனை நீதி பிரச்சனையாக தான் பார்ப்பதாக ஒரு நியாயப்படுத்தல் கொண்டு வந்தார். அப்பொழுது சுமந்திரன் மிக கட்டித்தனமாக கூறினார். ஒன்று சொன்னார், என்னன்னு சொன்னால், நீங்கள் அதனை நீதி சம்பந்தமானதாக பார்ப்பதா இருந்தால் நெல்சன் மண்டேலாவும் பிரித்தானிய அரசாங்கத்தினால் தண்டிக்கப்பட்டவர்தான். உங்களுடைய பல கட்சி உறுப்பினர்கள் கூட, ஜேபியாக நீங்க இருந்த காலத்தில் உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கூட ஸ்ரீலங்காவினுடைய நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அல்ல தண்டிக்கப்பட்டு தப்பியோடி பிழைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் அதையும் நீங்கள் சொல்ல வேண்டும், நெல்சன் மண்டேலாவை உலகம் எங்கே இருக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். அவ்வாறு இன்னொரு விடயத்தையும் கூறினார். அது மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த பொதுமக்கள் தாக்கப்பட்டார்கள் என்கின்ற அந்த கருத்துக்கு அவரே எதிர்கருத்தை கூறினார். நாங்களும் குண்டுவீச்சுக்களையும் விமான தாக்குதலை நடத்தினோம் தானே என்று கூறினார் என்று. ஆகவே இந்த பொதுமக்கள் தாக்கப்பட்டார்கள் என்ற போரியல் கால நிகழ்வுகளை சமகாலத்துக்குள் எடுக்க முடியாது என்பதை சிங்கள தலைமையை கூறியது என்பதை சுட்டிக்காட்டினார். அத்துடன் அனுரகுமார திசாநாயக்கா மௌனமான ஒரு நிலை ஏற்பட்டது. இதுதான் சிக்கலான விடயம். ஆனால் இவ்விதமாக நீங்கள் பேசுவதை பாராட்டுகிறோம். உங்களுடைய சட்ட நுணுக்க தன்மைகளையும் நீங்கள் தேவையான இடத்தில் தேவையான வரலாற்று தன்மைகளை கொண்டு இணைப்பதும் மிக முக்கியமான விடயம். ஆனால் நீங்கள் செய்கின்ற பிழை என்னவென்றால், இப்படியெல்லாம் கூறிய அதே சுமந்திரன் அவர்கள் தான் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த 5 ஆவணங்களின் அடிப்படையில் அரசியல் அமைப்பு திருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா சிரித்துக் கொண்டே சம்பந்தர் ஐயாவால் கொண்டு வரப்பட்டதா என்று ஒரு நமற்றல் சிரிப்பை சிரித்ததாக பத்திரிகை சுட்டிக்காட்டுகின்றனர். அவருக்கு மௌனமாக இருந்துவிட்டு தன்னுடைய இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான அறிக்கையில் மிக தெளிவாக கூறுகின்றால், இதுவரை காலமும் இருந்த எந்த ஒரு அரசியலமைப்பு முறைகளும் இங்கிருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு வராது. ஆகவே இவற்றை தவிர்த்து நாங்கள் இங்கிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசியலமைப்பு முறையை கொண்டு வருவோம் சொல்லி கூறியிருக்கிறார். அது நல்ல விஷயம். ஆனால் அப்படி கூறிய அதே அனுரகுமார அவர்கள் திருகோணமலையில் ஒரு சிங்கள பௌத்த பிக்கு சட்ட அமுலாக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சட்ட அதிகாரியையே கன்னத்தில் அறைந்த நிலையில் சட்டத்துறையினால் அந்த இடத்திலிருந்து அந்த செயல் சட்டவிரோதமானது என்று அகற்றப்பட்ட செயலை திரும்பவும் உங்களுடைய அமைச்சரை ஆணையிட்டு அதை நிறைவேற்றுகின்ற தன்மையை எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றீர்கள். இந்த கையாளாத தன்மைதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இந்தியாவிடம் தன்னாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி கூடாக ஈழத்தமிழர்களுக்கான இந்த சர்வைவல் மெக்கானிசத்துக்கு தப்பி வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உதவ வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்க வைத்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வு. கடந்த வாரத்தில் கூட ஒரு அன்பர் குறிப்பிட்டிருந்தார், மூத்த ஊடகவியலாகிய ஹத்திமாறன் சைக்கிள் கட்சி ஊடகவியலாளர் என்று கேட்டிருந்தார். எந்த கட்சி எந்த நேரத்தில் எதனை முன்னெடுத்தாலும் சைக்கிள் கட்சியை கடுமையாக விமர்சிப்பவர்கள் நாங்கள் தான். அவர்களே சைக்கிள் குறுக்கால போச்சுன்றால் திருப்பி பாதையில கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. சைக்கிள் தெருவில் போய் கொண்டிருந்தால் அதுல ஹேண்டில நேராக ஓட்டுறதுக்கு முதுகில இருந்து தட்டி கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த வகைத்தான் நாங்கள் கூறுகின்றமே ஒழிய, இன்றைய சூழலில் உலக நாடுகள் குறிப்பாக சுவிஸ், ஜெர்மன், நோர்வே, பிரித்தானியா பின்னணியில் ஈழத்தமிழர்கள் மேல் ஒரு அரசியல் அதிகார பகிர்வு ஈழத்தமிழர்களுக்கு உரியதாக அல்லாமல் சிங்கள
பௌத்த பெரும்பான்மை மக்களுக்குரியதாக திணிக்கப்பட போகிறது. அதனை தடுப்பதற்கு இந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பங்களிப்பையும் வழங்கிய அல்லது வழங்கி கொண்டிருக்கிற இந்தியாவையும் இதற்குள் இழுத்து வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது இதுதான் தேசத்தின் அஞ்சன் பாலசிங் அவர்கள் மிக தெளிவாக கூறினார், அரசியலில் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை என்று. தயவு செய்து ட்ரம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுடன் சேர்ந்து உக்ரைனுக்குள் தங்களுடைய நலனையும் ரஷ்யாவுடைய நலனையும் பேணக்கூடிய தீர்வை தான் கொண்டு வருகிறார். அதே மாதிரியாக வந்து பலஸ்தீனிய மண்ணிலே தங்களுடைய நலனையும் அரபு நாடுகளுடைய நலனையும் பெறக்கூடிய தன்மையை தான் கொண்டு வருகிறார். இவ்விதமாக ஒவ்வொருவரும் தங்கள் மக்களுடைய நலனை தேசத்தினுடைய என்று ட்ரம்ப் அமெரிக்காவில் செய்வதை யாருமே குறை சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா மிகப்பெரிய கடன்படி நிலையில் இருக்கின்றது. அந்த கடன்படி நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பிரித்தானியா மிகப்பெரும் கடன்படி நிலையில் இருக்கின்றது. பிரான்ஸ் மிகப்பெரும் கடன்படி நிலையில் இருக்கின்றது. அவைகள் தங்களை தாங்களே அந்த தன்மையிலிருந்து விடுவிக்கின்ற முறைத்தான் தங்களுடைய அரசியல் அமைப்பார்கள். இந்த நேரத்தில் இந்திய மத்திய அரசு இந்த தமிழர்களுடைய இந்த பிரச்சனையில் வந்து அதனுடைய செல் நெறியை காலத்துக்கு காலம் திசை திருப்புவது இந்திய மத்திய அரசு தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதில் எந்த ஒரு இரண்டாம் கட்ட பேச்சுக்கும் இடமில்லை. அதனை சரியாக செயல்படுத்துவதா இருந்தால் அதனுடனும் உரையாடல் ஆரம்பிக்கப்படத்தான் வேண்டும். இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா அடுத்த உரையாடலுக்கு தமிழர் கட்சி வழங்கி இருப்பதாக கூறுகின்றார். ஏனென்றால் இவர்கள் நாங்கள் உங்களுடைய அந்த ஐக்கிய ராஜ்யத்தை, அதாவது ஒரே நாடு என்பதை நாங்களும் உங்களுடன் சேர்ந்து முன்னெடுக்கிறோம் என்று கூறிய காரணத்தில் வழங்கி இருக்கின்றார். இதனை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் தன்னாட்சியுடன் கூடிய கூட்டாட்சியாவது கொண்டு வாருங்கள். முதல் மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், மக்களுடைய வளர்ச்சி அமைதி உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு முதல்ல வந்து தன்னாட்சியுடன் கூடிய முறையமாக கொண்டு வாருங்கள் சொல்லி தேசிய மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேட்டிருக்கிறது. அதனை கூட நாங்கள் கொள்கை அளவில் வந்து அதை ஏற்கவில்லை என்பதையும் சொல்கின்றோம். என்னன்னு சொன்னால் யார் வந்து ஸ்ரீலங்காவினுடைய அந்த அரசியலமைப்புக்குள் தங்களுக்கான தீர்வை கோருகின்றார்களோ அவர்கள் வந்து மாவீரர்களை மறந்தவர்கள் என்ற நிலை வந்துவிடும். என்றால் மாவீரர்களுடைய நிலை வந்து மக்களையும் மண்ணையும் பாதுகாக்கின்ற பிரிக்கப்பட முடியாத உரிமையான தன்னாட்சி உரிமையுடன் கூடிய தாயக தேசிய தன்மையை நிலைநிறுத்துவது. அதனை நீங்கள் சட்டத்தின் மூலமாக அடைவதற்கு இந்த உத்திகளை பயன்படுத்தினால் வரவேற்கின்றோம். ஆனால் நீங்களும் அதில் கவனமாக இருக்கணும் என்றால் உங்களுக்கும் 6வது திருத்தம் இருக்கிறது, உங்களுக்கும் 13வது, உங்களுக்கும் பயங்கரவாத தடைச்சட்ட தன்மை இருக்கு. அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது முந்தியை விட மோசமான நிலையில் முந்தி பயங்கரவாத தடைச்சட்டம் தற்காலிகமான ஒரு சட்டமாக தான் இருந்தது. இப்பொழுது நிரந்தர சட்டமாக மாற்றுவது மாத்திரமல்ல, முந்தி இருந்த சட்டங்களை வார்த்தைகளால் நியாயப்படுத்தி மீளவும் அதைவிட மோசமான நிலையில் நிலப்படுத்துகிற ஒன்றாகத்தான் வரப்போகின்றது எல்லாருக்கும் தெரிந்தபடியும். அப்ப இவர்களெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், நாடுகளை ஒருங்கிணைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக இந்திய துணைக்கண்டத்தினுடைய மேலாண்மையாக இருக்கிற இந்தியாவுடனும் உரையாட வேண்டிய தேவை வருகின்றது. இப்பொழுது தன்னை வந்து தான் இடதுசாரி தன்மை உள்ள வலதுசாரி ஆட்சி என்று காட்டிக் கொண்டிருக்கிற அனுரகுமார திசாநாயக்காவையும் உரையாடல் மூலம் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை செய்வதற்குத்தான் புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் வந்து ஒன்று திரள வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற இந்த சின்ன சின்ன ஆசைகளை, சிறகடிக்கும் ஆசைகளை தயவு செய்து மூலையில் வைத்துவிட்டு இதை நீங்க செய்யவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு வருடம் இல்லை 2 வருட காலத்தில் நீங்கள் ஈழத்தமிழரை பற்றி பேசவே முடியாத நிலையில் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம் தோற்றுவிக்கும். நன்றி மாஸ்டர். அடிப்படை மாற்றத்தை கேட்கும் பொழுது நீங்கள் கனடாவில் ஆரம்பித்து உலக வளமே வந்து அதை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றதை நீங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவத்தினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். இங்கே நீங்கள் கூறியதில் 2-3 முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. அதாவது காலம் சென்ற சம்பந்தன் அவர்கள் எப்படி செயல்பட்டாரோ, சுமந்திரனோடு சேர்ந்து செயல்பட்டாரோ, அவர் இருவருக்கும் இடையில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதை முற்றுமுழுதாக நாடாளுமன்றத்திலிருந்து அவரை நிராகரித்தாலும் கூட அவர் தொடர்ச்சியாக அதை பயணித்துக் கொண்டிருக்கிறார். தமிழரசு கட்சி எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகள் ஒரு ஆபத்தான நிலைமை இருப்பதை பலர் கூறியிருந்தார்கள். நான் அதை கூறவில்லை. தமிழரசு கட்சியின் நிறுவன தலைவரும்
வாழ்நாள் தலைவருமாக இருந்த தந்தை செல்நாயம் அவர்களால் 1975 ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே நாங்கள் 24 வருஷம் இந்த ஜனநாயக அரசியல் வழிகளுக்கு எல்லாம் பயணித்தோம். எங்களுடைய அரசியல் உரிமையை அடைய முடியாத போய்விட்டது. நாங்கள் எங்கள் தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி எங்களுடைய எதிர்காலத்தை அமைக்க போகின்ற சொன்னதை சிவஞானம் மறந்து தமிழரசு கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடிய முறையில் அவர் பேசியதால் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே இவர்களை பார்த்து தமிழரசு கட்சி அழிக்கிற நீங்களே எங்களை கதை சொல்லாதீங்கன்னு சொல்ல வேண்டிய நிலையை உருவாக்கினார். இதுதான் மிக முக்கியமான விடயம். நிச்சயமாக நீங்கள் நன்றி. சிவஞானம் தொடர்பாக கூறும்பொழுது நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய காலம் கடந்து விட்டது. இந்த சமகால அரசியல் புரியாமல் என்ன நடக்கின்றது. இப்ப பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக கூறும்பொழுது நியூயார்க்கில் நடந்த மேயருக்கான தேர்தலில் மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி பெறுவதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்? அவரை டிப்போர்ட் பண்ண போறார்கள். இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது? அவர் வெள்ள மாளிகைக்கு சென்று அவரோடு சேர்ந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பாருங்கள் எப்படி அந்த டைனமிசம், இவர்களுக்கு இது புரியவில்லை. பழைய ஓல்ட் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள். அவர்கள் இங்கே இருந்து இடையூறாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் என்னால் கூற முடியும். அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சிவஞானம் அவர்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன். நாங்கள் அங்கு வாழ்ந்து வருகின்ற முறையில் நீங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளராக இருந்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருகில் இருந்து தர்மரட்னம் என்று சொல்லப்படுகின்ற கிளி என்ற எல்லாரும் செல்லமாக அழைக்கப்பட்ட அந்த உங்களுடைய தனிப்பட்ட செயலாளரே இங்கு வாழ்ந்து மாமனிதராக அண்மையில் காலமாகி நிற்கின்ற மகேஸ்வரன் அவர்களுடைய தந்தை சாஸ்யம் அவர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு எத்தனை விடயங்களை கூறினார் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த பின்னணியில் தான் நீங்கள் அன்று வந்து யாழ்ப்பாண மாநகர நடத்தி சென்ற நீங்கள் என்று உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அந்த தர்மரட்னம் கூறிய வெற்றியாக நினைந்து நீங்கள் உங்களுடைய மௌனத்தை கடைப்பிடிங்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நன்றி. அந்த செய்திக்காக நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு போன்றோம். அரசோடு உங்களிடம் வருகிறேன். மாஸ்டருடைய ஆசிரியர் தலையங்கத்தில் இன்னொரு விடயத்தை அங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டினார். அதாவது ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக, இனப்படுகொலை தொடர்பாக, தன்னாட்சி உரிமை தொடர்பாக ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றதாக, அந்த கூட்டத்தினூடாக ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வந்து அந்த பிரேரணையை பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு பரிந்துரைக்கப் போவதாக கூறப்பட்டது என்று அந்த விடயத்தை நாங்கள் அறிந்திருந்தோம். நீங்கள் கூறினீர்கள் பில் கேட்ஸ் மற்றும் பிரான்சில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்திருந்தார்கள் என்று. சுருக்கமாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரித்தானியாவில் இருக்கின்றார், உமா குமரன் அவர்கள். அவரும் இந்த ஸ்காட்லாந்தில் நடந்த இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தாரா? என்றால் தமிழர் விவகாரம் தொடர்பாக பேசும் பொழுது அங்கே பங்களித்திருப்பது ஒரு முக்கியமான விடயமாக நான் பார்க்கிறேன். வந்திருந்தாரா? சந்தித்தீர்களா? என்ன பேசினார்? அவரின் தலைக்கரப்பையே அங்கு காணவில்லை. எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அவர் ஏன் அங்கு வரவில்லை? சரி, அழைப்புகள் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் வந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் இனத்துக்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் 129 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதுல ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி 60, கன்சர்வேட்டிவ் அண்ட் யூனியன் பார்ட்டி 28, லேபர் பார்ட்டி 21. அதாவது உமா குமரன் இருக்கின்ற லேபர் பார்ட்டியில 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கிரீன் பார்ட்டியில 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்காட்டிஷ் லிபரல் டெமோக்ராட்டில 5 பேர், ரிஃபார்ம் யூகே ஒரு ஆள், இண்டிபெண்டன்ட் 6 பேர். சரி, SNP 60 பேர், அவங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் லேபர் பார்ட்டியில 21 பேர் இருக்கிறார்கள். இப்ப அங்கு நடந்த சம்பவத்துல நீங்கள் அந்த நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற வெப்சைட்ல வெளியிட்ட அவங்களோட ஸ்காட்டிஷ் நாடாளுமன்ற வெப்சைட்ல வெளியிட்ட அந்த இதை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீர்மானத்துல 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சைன் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப இங்க 21 லேபர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். உங்களை ஈஸ்டாமில இருக்கிற இங்க பிரிட்டிஷ்காரனுக்கு வீட்டை கட்டி கொடுத்து சோசியல் வாக்கு உங்களை அனுப்பல. உங்களுக்கு அந்த வேலையை அதுக்கு வேணும்னா நாங்கள் பிரிட்டிஷ்காரனையே தெரிவு செய்திருப்போம். உங்களோட சொசைட்டியிலும் உங்களோட குடும்பத்திலும் நான் எம்பி ஆயிட்டேன்றதுக்காக உங்களை அங்க அனுப்பல. உங்களை உதற்கு பின்னுக்கு நின்றவர்கள் சரியான ஊழல் செய்ததாகத்தான் நான் கருதுகிறேன். பின்னுக்கு நின்றவர்கள் என்னதை கூறுகிறீர்கள்? லேபருக்கான தமிழர்கள், கன்சர்வேட்டிவ்கான தமிழர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும்.
பொறுப்பு கூறலை நீங்கள் ஸ்ரீலங்காட்ட இருந்து ஆரம்பிக்காதீங்கோ, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்கோ, பொறுப்பு கூறுங்கோ. என்ன செய்தா இப்ப 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வேணும், இல்லாட்டி பதவி விலகுவாரா கேட்கிறா? அல்லது காரணத்தை சொல்லுங்க. பொறுப்பு கூறல் என்றது பிழைக்கலாம், பிரச்சனை இல்லை. காரணத்தை சொல்லுங்க. நான் பேசினேன், அவர்கள் இவ்வளவு பேர் தந்தார்கள். ஏனென்றால் அங்கு வந்தவர்களிடம் நான் கலைத்த போது பல லொபியும் செய்கிறார்கள். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் சைன் பண்ணிக்கிறார்கள். சிலர் இமெயில் அனுப்பி இருக்கிறார்கள் கேள்வி கேட்டு, இதில் சிலதுகள் இப்படி இப்படி இருக்குது என்று. அதுக்கு தாங்கள் விளக்கம் கொடுத்து அவர்களை கன்வின்ஸ் பண்றதாக அதுல வந்த இளைஞர்கள் தான் இந்த வேலையை செய்து கொண்டு அவர்கள் கூறினார்கள். தாங்கள் அவர்களுக்கு பதிலை அனுப்பி அதை விளங்கப்படுத்துகிறதா. நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் அதில் இன்னும் என்னென்ன, நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். இப்ப பிரான்சில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கார்லோஸ் வந்தார். அவரை பில் கிட்ஸுக்கு யார அறிமுகப்படுத்திய போது அவர்கள் பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர், ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர், அவர்கள் ஒரு நல்ல அந்யோன்யமாக கதைத்தார். அப்ப நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு அங்க ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்குத்தான் உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வந்ததுக்கு நீங்களா படாரண்டு குதிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துட்டீங்களா? தமிழர் ஒரு பங்களிப்பும் இல்லையா? ஒரு அமைப்பு உங்களுக்கு பங்களிப்பு செய்ய இல்லையா? நான் அதற்கும் கேட்கிறேன். எந்தெந்த அமைப்பு உங்களுக்கு பங்களிப்பு செய்ததோ அந்தந்த அமைப்பின் நிகழ்வுகள்ல நீங்கள் நிற்க வேண்டும். அதுதானே பங்களிப்பு என்று நீங்கள் கூறும் பொழுது அவருடைய தேர்தல் பிரச்சார காலத்தில் அமைப்புகள் கொடுத்த நிதி உதவியை நீங்கள் கூறுகிறீர்கள். நான் ஒரு தெளிவுக்காக அந்த கேள்வியை கேட்கிறேன், சரியா? எனக்கு தெரியாது நிதியுதவி கொடுத்தார்களோ இல்லையோ ஒன்று. ஆனால் பங்களிப்புன்றது நிதியுதவியாகவும் இருக்கலாம், அவர்களுக்கான துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது, பிரச்சாரங்களை மேற்கொள்வது, அவர்களை அதற்கு கொண்டு வருவதற்கு தமிழ் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. தமிழ் மக்களிடம் வாக்குகள் நிறைய இருக்கின்றது. சரி, நீங்கள் இப்ப லேபர் பார்ட்டியின் வாக்குல வந்துட்டா நாங்கள் உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கல, அது பிரச்சனை இல்லை. உங்களை இதயத்தை சொல்லுங்க, நீங்கள் தனியா லேபர் கட்சியின் இதுல வந்தீர்களா? இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களிட உங்களுக்கு உதவிகளை, அதாவது பிரச்சாரமாக இருக்கலாம், உங்களுக்கான இப்ப போஸ்டர் அடிக்கிறதாக இருக்கலாம், நிதி உதவி, என்ன உதவியோ தமிழ் மக்கள் உங்களுக்கு செய்யவில்லையா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. என்னென்று சொன்னால், இப்ப நிதி உதவி என்று சொன்னால் அது சில வேளை அது நாடாளுமன்ற இதுக்கே முரணாக வந்துவிடும். அப்ப அது எனக்கு தெரியும். ஆனால் டொனேஷன் கொடுக்கிறது இந்த நாடுகளில் அந்த கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கிறது அது ஒரு வழக்கமாகத்தான் இருக்கிறது. அதில் அப்ப இப்ப இது இப்ப எனக்கு கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், 21 லேபர் எம்பிமார் அங்க இருக்கிறார். அப்ப லேபர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அவர்களுக்குமான, நீங்களும் லேபர் கட்சியில தான் இருக்கிறீர்கள். இந்த லேபருக்கான தமிழர், அதாவது தொழில் கட்சிக்கான தமிழர் அமைப்பு ஒன்று இருக்கிறது. நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீர்கள்? என்னத்துக்கு இருக்கு? இப்ப என்னென்றால் ஆசிய நாடுகளோ நாங்கள் திருப்பி சொல்றோம், ஆசிய நாடுகளோ ஆப்பிரிக்க நாடுகளோ பல நாடுகளுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தாங்கள் முன்னுக்கு போக விரும்புறாங்க, இல்ல பயம் இருக்கிறது. அமெரிக்காவை ஒரு ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றம் நிறைவேற்றி என்றால் ஒருத்தனை முன்னுக்கு தள்ளிவிட்டால் பேர்ந்து போவாங்க. அவங்க சொல்லுவாங்க ஸ்காட்லாண்டை காட்டுவாங்க. அப்ப அதுதான் எங்களுக்கு தேவை. ஒன்று தேவை என்று சொன்னால் இதுக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவை கொடுத்திருக்க வேண்டும். பில் கிட்ஸ் பேசினார், நீங்கள் பார்க்கலாம் அந்த நேரடி அந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பில் கிட்ஸ் பேச்சு, கார்லோஸ் பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க வாசகர் பேசினது, ஆஸ்திரேலியால இருந்து வந்தது ருத்ரகுமாரன், நான் பேசியது என்று கணக்கு அந்த யூடியூப்லயே இருக்கிறது, நேரடி ஒளிபரப்ப போட்டிருக்கிறார். அதில் நீங்கள் பாருங்கள், பில் கிட்ஸாக இருக்கலாம், கார்லோஸாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். உங்கள் பிரச்சனைகள் கனவியருக்கு தெரியவில்லை என்றதை வலியுறுத்துறாங்க. திருப்பி நீங்கள் கேளுங்கள். அதுல 2 பேரும் அதை வலியுறுத்துறாங்க. பிரான்சிலும் அவர் சொல்லுகிறார், ஸ்காட்டிஷ் அவரும் சொல்லுகிறார். இப்ப நாங்கள் சொன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்களானே, வெள்ளக்காரன் சொன்னா கேட்பீங்களானே. ஒரு வெள்ளக்காரன் சொல்றா, அடுத்தது பிரெஞ்சுக்காரன் சொல்றான். சரி, இனி அவங்களையும் பொய் என்று சொல்ல போறீங்களோ? எனக்கு அவர் சொல்ற 16 வருஷம் என்று சொல்றீங்க, கனவியருக்கு தெரியாது. என்ன செய்யறீங்க? நீங்கள் ஒரு நாள் சாக்கில் ஓடுறீங்கள், வெளியில போய் கொடியை பிடிச்சு கொண்டு நிக்கிறீங்கள். சில விடயங்களை நீங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் ஊர்வலங்களை விட ஒரு டின்னர் டேபிளில் முடிச்சுட்டு போகலாம். சில விடயங்கள்.
எதை டின்னர் டேபிள்ல முடிக்கணும், எதை போராட்டத்துக்களால் முடிக்கணும், எதை யுஎனுக்களால் முடிக்கணும், எதை அந்த தன்மை உங்களுக்கு வேண்டும். இது தமிழருக்கான ஒரு தீர்மானம். இதில் கட்சிகள் இல்லை, பிரதேசவாதம் இல்லை, இனவாதம். இது ஒரு இனத்துக்கானது. அதை அப்படி நீங்கள் யோசித்தால்தான் அங்கால நகர முடியுமே தவிர இதற்கு அங்கால் ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாது. நீங்கள் கூறியது ஆச்சரியம் இல்லை. அதாவது உங்களுடைய பிரச்சனை பற்றி தெரியாது சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அடிக்கடி நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு வந்திருக்கோம். எத்தனை அமைப்புகள் இருக்கிறது, பிரித்தானியாவில் மட்டும் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது, அந்த அமைப்புகளுக்கு எவ்வளவு மக்கள் பணம் தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இது அந்த குண்டு சர்ச்சைக்கு குதிரை ஓடுவது என்று சொல்லுவார்கள், அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்துவிட்டு சமூக வலைத்தளங்களிலும் யூடியூபிலும் அந்த படங்களை போட்டுவிட்டு ஒரு அறிக்கையை செலுத்தி விட்டால் சாதித்து விட்டோம் என்ற அந்த நிலைமை. இந்த நிலைமை, அதாவது தமிழருடைய பிரச்சனை சர்வதேச மயப்படுத்தப்படவில்லை என்பதை எத்தனையோ தரம் நிரூபிக்கப்பட்டு விட்டிருக்கிறது. இந்த விடயத்தை கூட இவர்களால், இந்த அமைப்புகளால் செய்ய முடியவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களால் செய்ய முடியவில்லை என்றால் யார் செய்வார்கள்? அதுக்காகத்தான் கேட்டேன், இந்த அடிப்படையில் எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று. மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இந்த மாற்றம் ஏற்படாமல் இங்கிருந்து நகரப்போவதில்லை என்பதை உறுதியாக கூறி, அந்த பாராளுமன்றத்துல பில் கிட்ஸிட்டியோ அல்லது பிரான்ஸ் எம்பிட்டியோ எல்லார்ட்டும் நான் கேட்டது ஒன்றுதான், பௌத்த துறவிகளை தடை செய்யுங்க. அதாவது வன்முறையில் ஈடுபடுபவர்களை, வன்முறைகளை தூண்டுபவர்களை, அது அரசியல்வாதிகள் இல்லை, இராணுவ தளபதிகள் இல்லை, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், தொல்பொருள் திணைக்களத்தையும் வன்முறைகளை, அது இனவாதத்தை தூண்டுபவர்களை தடை செய்யுங்க. அதையாவது செய்யலாம். நன்றி. இதனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த சங்க இலக்கியத்திலே 34வது பாடலாக புறநானூற்றில் இடம்பெறுகின்ற ஆலந்தூர் பாடலை இதிலே சுட்டிக்காட்டின என்னவென்றால், அங்கு செய்தி என்பது ஒருவருடைய வரலாற்றை உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துகிற என்ற கருத்தை கொடுக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் எதை எவ்விதம் செய்கின்றார்கள் என்பதை உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துகின்ற அந்த பொறுப்பைத்தான் இந்த ஊடகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். செய்தி என்பது அதுதான். அந்த வரலாற்றை உணர்கின்ற பொழுதுதான் நன்றி உணர்வு வேறு. எனக்காக வாழ்கின்றார்கள், எங்களுக்காக வாழ்கின்றார்கள், நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது என்கின்ற அந்த உணர்வுடன் வாழ்கின்றார்கள் என்கின்ற பொழுதுதான் இந்த தேச ஒருமைப்பாடு வரும், தேசியத்தன்மை வரும் என்பதற்காக அந்த பாடல் சுட்டி காட்டிக்கின்ற சங்க காலத்திலே இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. இன்றைக்கு நேற்று இல்லை, இந்த பிரச்சனைகள் தமிழனுக்கு அன்றைக்கிருந்து இன்றைக்கு தொடர்ற ஒன்றுதான். இதனை நாங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் பாருங்க, G20 மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அங்கு கலந்து கொள்ளாத நிலையில் பிரித்தானிய பிரதமர் அங்கு சென்று கலந்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக வேண்டி ட்ரம்ப் கோவிக்க போறார், நான் அங்க போக மாட்டேன். பிரித்தானிய பிரதமர் மற்ற திசையில் ஓடவில்லை. பிரித்தானியாவுக்கு தென்னாப்பிரிக்காவுடைய தேவை இருக்கிறது. ஆகவே தென்னாப்பிரிக்க மாநாட்டில் G20 தேவை இருக்கிறது, போகின்றார்கள். மோடி அங்கு கலந்து கொண்டிருக்கின்றார். மோடி அங்கு இந்தியாவோட உடன்பாடு இல்லாத மத்திய நாடுகள் வருகிறது, நான் ஓடுறேன் திரும்பி ஓடவில்லை. அந்த மாதிரியாக பொது கட்டமைப்பில் செயல்படும். உதாரணமாக போனால் பிரித்தானியாவினுடைய தமிழர்களுக்கான பாராளுமன்ற குழு பிரித்தானிய தமிழர் பேரவையுடன் பாராளுமன்றத்தில் கடந்த வாரத்தில் நடத்திய கூட்டத்தில் தாங்கள் ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு பொறுப்பான வகையில் செயல்படுவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். யாரையும் கொடுத்திருக்கின்றார்கள்? பிரித்தானிய தமிழர் பேரவை கொடுத்திருக்கின்றார்கள். அதுக்காக பிரித்தானிய தமிழர் பேரவையை பாராட்டுகின்றோம். ஆனால் பிரித்தானிய தமிழர் பேரவை அவர்களிடம், நீங்கள் குறுகிய காலத்தில் எவ்விதமாக இதை செய்வதற்கான திட்டத்தை வைத்திருக்கின்றீர்கள், நீண்ட காலத்தில் எவ்விதம் செய்வதற்கான திட்டத்தை வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டு அதனை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பொறுப்பு செய்யப்படாத நிலையில் ஒவ்வொரு வருஷமும் இதைத்தான் கூட போகின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டொன்று போனால் பொழுதொன்று போகும் என்ற மாதிரியாக ஒவ்வொரு முறையும் பிரித்தானியாவினுடைய தமிழ் பாராளுமன்ற தமிழர்களுக்கான பாராளுமன்ற குழு இதைத்தான் கூற போகிறீர்கள். அப்ப நீங்கள் சரி கூறுகின்றீர்கள், இதற்கான ஒரு குறுங்கால திட்டத்தை தாருங்கள், எதனை செய்ய போறீர்கள், நீண்ட காலத்தை தாருங்கள் என்றால் அதிலிருந்து வளர்ந்து செய்வதற்கு உதவும் என்பதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு போகின்றோம். நிறைவாக அன்பான ஒரு வேண்டுகோள் அமைப்புகளுக்கு, உலகம் பூராமல் இருக்கிற தமிழ் அமைப்புகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இன்று தூங்க போகும் பொழுது கையை நெஞ்சில் வைத்து கேளுங்கள். அர்ப்பணிப்போடு எங்களுடைய இன விடுதலைக்கான இந்த போராட்டத்தை சர்வதேசமயப்படுத்தி இருக்கிறோமா, அல்லது நம்முடைய இனத்துக்குள் மட்டும் இந்த விடயங்களை நாங்கள் செய்து அவர்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர
சர்வதேசமயப்படுத்தப்படவில்லை. சர்வதேசமயப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் இங்கிருந்து நகர முடியாது. இந்த உண்மைத்தன்மையோடு நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய இனம் விடுதலை பெறும். அதற்காக நீங்கள் செயற்படுவீர்கள் என்ற அந்த நம்பிக்கை, குறிப்பாக இந்த மாவீரர் வாரத்தில் 2ஆம் நாளில் இணைந்திருக்கின்றோம், செயற்படுவீர்கள் என்று நம்புகிறேன். வள்ளுவர் உங்களுடைய கருத்தை தான் எடுத்துக்கொண்டார். பொய்யக்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். இதுதான் வள்ளுவற்ற கருத்து. அந்த வள்ளுவருடைய அந்த சொற்பதத்தோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இன்றைக்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.